அந்தணர் ஒழுக்கத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்தணர் என்று சொல்லக்கூடியவர்கள் சில நேரங்கள்ல சிலவற்றினுக்கு முடிப்பு சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க நீதிமன்றங்களுக்கெல்லாம் போனாக்க இனிமேல் இந்த வழக்கில் தொடருவதற்கு ஏதும் இல்லை என்று நீதிபதிகள் முடித்து வைத்தார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பை கொடுப்பார்கள். ஏன்னா அந்த வழக்கை பொறுத்த மட்டில் இனி மேல் முறையீடுகளுக்கோ அல்லது புதியதாக அது பற்றி ஏதேனும் சொல்லுவதற்கோ ஏதொரு வாய்ப்பும் இல்லை, ஏதொரு கருத்தும் இல்லை என்றால் அதை முடித்து வைத்தல்னு பேர். இது ஒரு காலத்துல நூல் எழுதுகின்ற பொழுது கூட தொகுத்து கூறுதலும் வகுத்து காட்டலும் முடித்து உரைத்தலும் நூலுக்கு உண்டான கொள்கைகள்னு பேசினார்கள். அப்ப இந்த முடித்து உரைத்தல் என்பதுதான் இறுதியாக சொல்லப்படக்கூடிய சட்டம்னா சட்டம், அல்லது இறுதியாக சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்றால் விளக்கம், அல்லது இறுதியாக சொல்லப்படக்கூடிய ஓர் முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? மறையோர் அவரே மறையவர் ஆனால் மறையோர்த்தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை குறை ஓர்தல் மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவார் மறை தெரிந்த அந்தணர் ஆமே. இதுல எத்தனை மறைய கையாண்டிருக்காருன்னு பாரு. 4 இடங்கள்ல மறை என்ற சொல்ல ரொம்ப வலிந்து போடுகிறார் திருமூலர். வேற சொல்ல போட்டிருக்கலாம். ஏன்னா மறையோர் அவரே, யார் ஒருவன் வேதங்களை கற்றவர்களாக தங்களை அறிவித்துக் கொள்ளுகிறார்களோ, மறையோர் என்று சொல்லக்கூடியவர்கள். மறைன்னா வேதம், மறையோர்னா மறைகளாகிய வேதங்களை ஓர்ந்தவர்கள் என்றால் முற்றிலுமாக கற்று உணர்ந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மறையவர் ஆனால் தாங்கள் அந்த வேதங்களை உணர்ந்துள்ள அந்தணர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் என்றால் எப்பொழுது சொல்லிக் கொள்ள வேண்டும்? இப்ப நம்ம நாட்டுல சில சிக்கல்கள் இருக்கு. அதாவது சிலருக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்டங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களினது ஆற்றலினையும் அவர்களினது ஆளுமையினையும் அறிந்து கொடுக்கப்பட்ட பட்டங்கள், அது பட்டங்கள் தான். அதன் பின் அந்த குடும்பத்தை சார்ந்து வரக்கூடிய மக்கள் அந்த பட்டத்தை தங்கள் குடும்பத்தின் பட்டமாக கொள்ளக்கூடாது. இதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய நடைமுறை வழக்கத்துல என்ன செய்கிறோம்? அந்த பழம் பெருமைக்கு உரிய ஒன்றை கொண்டு அந்த குடியிலே தோன்றிய எல்லோருக்கும் அதை நாம் உரியதாக மாற்றி விடுகிறோம். இதே போலதான் அந்தணர். ஒரு காலத்துல 4 மறைகளையும் கற்று நன்கு உணர்ந்து அதன் கண் சொல்லப்பட்ட வாய்மை என்கின்ற உண்மை அல்லது சத்தியத்தை வாழ்நாளிலே பின்பற்றி அதன் அடிப்படையிலே ஏனைய பிற உயிர்களை ஒப்ப பார்த்த வாழ்க்கையை பெற்றிருந்தவர்கள் அந்தணர்கள். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்துல பிறந்தவர்கள் எல்லாம் காலப்போக்கில் அந்தணர்கள் என்று தங்களுக்குள்ளாக தாங்களே சொல்லிக் கொண்டு தங்களை மேல் நிலைக்கு உரியவர்கள் என்று அறிவித்து விட்டார்கள். இதுதான் உண்மை. இதுல தெளிவா இருக்கணும். இதுல எல்லாம் குழப்பமே வச்சுக்க கூடாது. அதுதான் இங்க சொல்றார். மறையவர் ஆனால் மறையோர், அந்த வேதங்களை கற்றவர்களாகிய அந்தணர்கள் தங்களை அந்தணர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவதில் உண்மை விருப்பம் உடையவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? வேதாந்த வாய்மையில்,
வேதத்தினது முடிவு அது சொல்லக்கூடிய உண்மையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய வேதத்தின் முடிந்த முடிவினை உண்மை என்று எல்லா காலமும் அதுவே சத்தியம் என்று நம்ப வேண்டும். அடுத்து தூய்மை, தங்கள் வாழ்நாள் முழுவதும் தூய்மையோடு அவர்கள் இருந்தாக வேண்டும். அடுத்தது குறை ஓர்தல், பிறர்தம் குறைகளை கண்டு அதனை தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகளில் ஈடுபடுதல். பிறரினுடைய குறையை சொல்லிக் கொண்டிருக்கிறது மட்டும் இல்ல, அந்த குறையை தீர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு ஐயா எங்கெங்கயோ சத்தம், நடன நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நடன நிகழ்ச்சியில கலின்றது தலைப்பு, அதாவது கலியுகம். இத வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடன கம்பெனி, நடன குழு செய்தது. அதற்கு தொடக்கத்துல நான் தான் பாட்டெல்லாம் எழுதி, கலின்னா என்ன, அது ஒரு கற்பனையான ஒரு செயல்பாடு சொல்லணும்னு சொல்லி ஒரு நாட்டிய நாடகமாக எழுதி முடிச்சு அனுப்பிச்சு 1.5 ஆண்டுகளாக அவர்கள் அதற்கு பயிற்சி எல்லாம் செய்து இங்க நிகழ்த்தினார்கள். நிகழ்த்தியதுல என்னிடம் சொல்லாமல் சேர்த்தது 3 நிகழ்ச்சிகள். அத மேடையிலேயே ரொம்ப அவர்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டேன். அது என்ன, ஒன்று கலிகாலம் ஆனது எப்படி மிகப்பெரிய அளவில் கொடுமையாக இருக்கிறது என்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட 3 காட்சிப்படுத்தல். ஒன்று சைல்டு அபியூஸ், 2வது ட்ரக், 3வது ஈகோசிஸ்டத்தை கெடுக்கிறது, மரம் வெட்டுதல், இது போன்றதெல்லாம். இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லி இருந்தா அதை கொஞ்சம் விளக்கமாவே எழுதி இருக்கலாம். இவர்கள் காட்சிப்படுத்துதல்ல காமிச்சிட்டாங்க. அப்புறம் அது முடிந்ததற்கு அப்புறம் என்ன பேச சொன்னார்கள். நான் ரொம்ப கடுமையாவே பேசினேன். இப்ப நீங்கள் 3 காட்சியை காட்டினீர்கள். நாம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்னாக்க, அப்போ சொன்ன இந்த மாதிரி நீங்க 3 காட்சிகளை காண்பித்தீர்கள். இந்த காட்சியின் மூலமா நிகழ்ச்சியை காட்டுகிறீர்கள். ஒரு பெண் குழந்தையை எவ்வாறு முறையற்ற முறையில் கையாண்டார்கள், மாரியா ட்ரக் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளுக்கு. இதுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணுகிறீர்கள், குற்றம் நடந்ததையும் குற்றத்தினுக்கு உண்டான ரீஹாபிலேஷன், மறு புனர்வாழ்வை எவ்வாறு தருவதுன்னு தான் சொல்லுகிறீர்களே ஒழிய, இதனை நீங்கள் தவிர்ப்பதற்கு உண்டான எந்த ஒரு காட்சியையும் ஏன் காட்டல? அது பற்றி சொல்லி இருந்தா நான் முன்பே எழுதி கொடுத்திருப்பேன். இல்ல சார், நாங்கள் அதை போய் புதியதாக சேர்த்ததை எனக்கு சொல்ல வேண்டாமான்னு கேட்டேன். இப்ப என்ன ஆகும், காட்சிப்படுத்துதலுக்கு நான் உட்பட்டதாக மாறிவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். ஆகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் சமூகத்துல நடந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை தீர்ப்பது எப்படின்ற ஒரு வழிமுறையை உங்கள் நடனத்துல உங்களுக்கு தெரிந்த அளவில் சொல்லி இருக்க வேண்டும். குற்றம் கூறுதல் என்பது ரொம்ப இயல்பு. சமூகத்துல இது சரியில்லை அது சரியில்லை சொல்லலாம். அவைகளை சரியாக்குவதற்கு நாம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்கு உண்டான முன்னெடுப்புகள் என்று நாம் எதனை செய்கிறோம். திருமூலர் என்ன சொல்றார் பாருங்க, குறை ஓருதல். பிறரிடம் உண்டான குறை, ஏன் அவன் இதனை செய்கிறான் என்று தெரிந்து அதை ஓருதல், அதை நீக்குதற்கு உண்டான செயலில் இது போன்றதாகிய தவறுகளை அவன் மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு உண்டான வழிவகையை சொல்லுதல். மேலே சொல்லப்பட்ட இந்த வேதாந்தத்தை அறிதல், அதை உண்மை என்று உணருதல், வாழ்நாளில் தூய்மையை கடைபிடித்தல், பிறர்தம் துன்பத்தை போக்குதற்கு முன்வருதல், இந்த 4 எவன் செய்கிறானோ அவன்தான் அந்தணன். இதை விட தெளிவான முடிவை கொடுக்கவே முடியாது. இந்த வழக்கம் முடிச்சு வச்சுட்டார். அந்தணர் என்பதை திருமூலர் தெளிவா முடிச்சு வச்சுட்டார். இந்த 4னுக்கு உரியவன் எவனோ அவன் ஒருவனே அந்தணன். மற்றுள்ள கோலாகலம் என்று, மற்றது எல்லாம் வெறும் கோலாகலம்.
உங்களை வெளியே காட்டிக் கொள்ளக்கூடிய வேஷங்கள். கோலாகலம்னா வேஷம். நீங்கள் சிகை வளர்த்து கொள்ளுதலோ அல்லது முப்புரி நூல் அணிதலோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு உரியதாகிய வேடங்களாக கருதப்படும். ஆகவே கோலாகலம் என்று அறிவார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் யாரு? மறை தெரிந்த அந்தணராமே. வேதங்களை நன்கு உணர்ந்த அந்தணர்கள் மேலே சொல்லப்பட்ட 4 பின்பற்றுகின்ற வரையில்தான் அவர்கள் அந்தணர்களாக இருப்பார்கள். அதில் ஏதாயிலும் ஒன்றை விலக்கி அவர்கள் நடந்தாலும் அவர்களது மற்றைய செய்கைகள் எல்லாம் வெறும் ஆரவாரங்களாக, கேலிக்கு உரிய பொருளாக இருக்குமே ஒழிய அவர்களை அந்தணர்கள் என்று சொல்லக்கூடாது. ரொம்ப பிற்காலத்துல ஒரு திரைப்படம் கூட வந்தது. அதுல ஒரு அந்தணர் வீட்டு பெண்ணை ஒரு சாதாரண தொழிலாளியினுடைய மகன் திருமணம் செய்து கொள்வான். உடனே அந்தணர் கோபப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பார். அவன் கடைசியில் கேட்பான் கதையின் நாயகன், உங்களை பிராமணர்னு சொல்லி கொண்டு இருக்கிறீரே, அந்தணர்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே, அவர்களுக்கு கோபப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவ்வாறு இருந்தது உண்டா? எல்லாவற்றினுக்கும் நீங்கள் கோபப்பட்டதை தான் நான் பார்த்திருக்கிறேன். உணர்ச்சி வயப்பட்டு கோபத்தின் பால் நிற்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்றாகிலும் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் இதுவரை பின்பற்றியது உண்டா? அதனாலதான் வள்ளுவர் எழுதினார், அந்தணர் என்போர் அறவோர். அறத்தை உணர்ந்திருந்தோம் என்றால் மற்றவர்களினது செயல் தவறாக இருந்தால் அவர்கள் மாட்டு நமக்கு கருணை பிறக்குமே ஒழிய கோபம் வராது. அவர்கள் அறியாமையினால் இந்த தவறுகளை செய்கிறார்கள். அந்த அறியாமைக்காக நாம வருந்தலாம், கருணையோடு அவர்களுக்கு உதவலாம், கோபித்துக் கொள்ளக்கூடாது. அறத்தை உணர்ந்திருந்தால் இந்த உண்மை புரியும். அதனாலதான் திருமூலர் சொல்றார், இந்த 4 தான் அடிப்படை. அந்தணர் என்கின்ற யார் அந்தணர் என்கின்ற வழக்கினுக்கு ஒரு முடிப்பை தந்து விடுகிறார் இங்கு. இந்த 4 உணர்ந்தவர்கள், இதுதான் முழுமை என்று அறிந்தவர்கள் மட்டுமே அந்தணர்கள். மற்றையோர்கள் எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆடை, அவர்களுக்குரிய ஒப்பனை, அவர்களுக்குரிய முப்புரி நூல், சிகை வளர்த்து கொள்ளுதல் போன்றன எல்லாம் கோலாகலமாகத்தான் இருக்கும், வேடங்களாக இருக்கும். அவைகளை கொண்டு இவர்கள் அந்தணர்கள் என்று ஏற்க வேண்டாம் சொல்லிட்டு அதுக்கு எப்பவுமே ஒரு வழக்கம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு கிளாசிபிகேஷன் கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. அத்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தணர் சேரும் செழும் புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே. ரொம்ப அத்தன்மை, மேலே சொல்லப்பட்ட அந்த மேன்மையான தன்மை பூண்ட, அதை தங்கள் வாழ்நாளிலே இடைவிடாது கடைபிடிக்க கூடிய அந்த அருளை, பிற உயிர்கள் மாட்டு கருணையை மேற்கொண்ட தன்மைனாக்க கருணைன்னு அர்த்தம். தண்ணுன்னா குளிர்ச்சி, தண்ணீர் குளிர்ந்த நீர். அதுக்கு நேர் எதிர்ப்பதும் வெந்நீர் தான். நம்ம பச்சை தண்ணீர்லாம் சொல்லி பழகி இருக்கோம், அதெல்லாம் மரபு பிழை. தண்ணீர், தண்ணுன்னா குளிர்ச்சி, தண்டலை குளிர்ச்சியான சோலை. அதனால அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்மையை பூண்ட அருமறை அந்தத்து, இந்த அழகிய வேதத்தின் முடிவாகிய வேதாந்த மெய்ப்பொருளை, அந்தம்னா முடிவு, அருமறை அந்தம் வேதாந்தத்தின் மெய்ப்பொருளையே சிந்தை செய் அந்தணர் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும்னு? யோசித்து பாருங்கள். வேதம் 4, அதுக்கு எழுதின உபநிஷதங்கள் 108. எப்படி 4 வேதத்திற்கு 108 உபநிஷதம் வந்திருக்க முடியும்?
4 வேதத்திற்கு 4 உபனிஷதம் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி 108 ஆயிற்று? காரணம், அவரவர் தங்கள் வாழ்நாளிலே வேதங்களை கற்று அதனது முடிவை இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருந்ததினால் அவர்களினது சிந்தனையின் வெளிப்பாடாக முகிழ்த்தவைகளெல்லாம் உபநிடதங்களாயின. அதனாலதான் சொல்ற சிந்தை செய் அந்தணர். எதனை? அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தணர். வேதங்களின் முடிந்த முடிவாகிய அந்த பொருளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது சிந்தித்து கொண்டிருக்க கூடியவர்கள் அந்தணர். ஞாபகம் வச்சுக்கணும், வேதம் கற்றல் என்பது இட் இஸ் நாட் அ கோர்ஸ். புரிஞ்சுக்கணும், நிறைய இடத்துல பண்ற தப்பு இது. லேர்னிங் வேதா இஸ் நாட் அ கோர்ஸ். லேர்னிங் வேதா இஸ் அ பிராக்டிஸ். ஒன்றை படிக்கிறது வேற, வாழ்நாள் முழுவதும் அதை பழகுதல் என்பது வேறு. பாருங்க, ஃபைன் ஆர்ட்ஸ் என்ன சொல்றோம்? இட் இஸ் நாட் a subject to learn, but it is a subject to practice. பரதநாட்டியத்தை என்ன சொல்றோம்? நான் கத்து முடிச்சிட்டேன் இல்ல, தினம் கத்துக்கணும், தினம் ஆடணும். வீணையோ வயலினோ வாய்ப்பாட்டோ கத்துக்கிறோம், தினம் நாம அதனோடு உறவாடணும், அதோட பழகணும், அதை தினமும் செய்வதாக பயிற்சிக்கு உட்படுத்தணும். இட் இஸ் அ பிராக்டிஸ். நம்ம கிட்ட நிறைய அறியாமையில வந்தது இதெல்லாம் கூட. வேதத்தை நான் கற்று முடித்து விட்டேன், முடிக்க முடியாது. சிலதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. அதனாலதான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன், உங்க கல்வி தகுதிகள் எல்லாம் பாருங்க, MA போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு புள்ளி வச்சு கமா போடுறீங்க. முதுகலை அளவு நீ படிச்சிருக்க, இன்னமும் படிக்க வேண்டியது இருக்கு, கமா அதுக்கு. நீங்க PhD முடிச்சாலும் PhDக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளியும் ஒரு கமாவும் தான் போடுவோம். ஏனென்றால் நீ அந்த துறையில ஒரு குறிப்பிட்ட முடிவினை ஆய்ந்து சொல்லி இருக்கிறாய். அதுல பல முடிவுகள் இருக்கலாம் அந்த துறையிலேயே, இன்னமும் பல துறைகள் இருக்கு படிக்கிறதுக்கு. ஆகவே கமாதான். ஆகவே இந்த வேதம் என்பது நாட் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு, டு பி பிராக்டிஸ்ட். தொடர்ந்து பயிற்சிக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கணும் வேதத்தை. அதுக்குதான் சொன்னார், அந்தத்து சிந்தை செய் அந்தனர். எல்லா காலமும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வேதாந்த கல்வி. நான் வேதத்தை படிச்சு முடிச்சுட்டேன் இல்ல, படிச்சு முடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம அவர்கள்லாம் நிறைய சொல்லுவார்கள், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன் சார். அடுத்த கேள்வி நான் கேட்பேன், படிப்பனுக்கு முடிவு உண்டான்னு கேட்பேன். ஏன்னா எஜுகேஷன் இட் இஸ் அன் எட்டர்னல் ப்ராசஸ். வாழ்நாள் முழுவதும் படிக்க இருக்கு, நமக்கு படித்து கொண்டே இருக்கலாம். அது போல சிந்தை செய் அந்தனர் சேரும் செழும் புவி. அவர்களால் வாழக்கூடிய அந்த நாடு இருக்கே, அப்ப அந்தனர் வாழக்கூடிய நாடு. அதனால்தான் பழைய காலத்துல பலஸ்ருதியா வாழ்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஆ வாழ்க, அருமறை வாழ்க, அந்தணர் தாம் வாழ்க. உடனே எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும், என்ன அந்தணர்கள் வாழ வேண்டும்னா? இந்த 3 அப்ப அந்தணருக்கு என்ன முடிந்த முடிவு போன பாட்டுல பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட குண விசேஷங்களை உடையவர்கள் பல நெடுங்காலம் இங்க வாழ்ந்தாதான் நாட்டுக்கு வளம். அதனால்தான் என்ன சொன்னார்? ஆ வாழ்க, அருமறை வாழ்க, அந்தணர் தாம் வாழ்க. இந்த வாழ்வு என்பது வேதங்களை முடிந்த முடிவாக உணர்ந்து அதன் வழி நின்று அதனை கடைபிடிக்க கூடியவர்களும் தூய்மையானவர்களும் பிற உயிர்கள் மாட்டு கருணை மிக்கவர்களும் ஆகியவர்களுக்கு பேரு அந்தணர்கள். அவர்கள் வாழக்கூடிய பகுதி செழுமையார்.
ஆகவே சேரும் செழும் புவி, இப்படிப்பட்ட அந்தணர்கள் எங்கு சேருகிறார்களோ அந்த இடம் செழுமை மிக்கதாய் இருக்கும். செழும் புவி, அடுத்த வார்த்தையை போட்டார் பாருங்க, நந்துதல் இல்லை, அந்த இடம் கேட்டினுக்கு உட்படாது, அந்த இடத்தினுக்கு எந்த கேடும் வராது. ஏன்னா இவன் முன்னின்று இதனை செய், இதனை செய்யக்கூடாது என்று வாழ்ந்து காட்டுவான். அவன் வாழ்ந்து காட்டுவதை பார்த்து மற்றவர்கள் பின்தொடருவார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டுல ஏன் எல்லாம் கெட்டு இருக்கிறதுன்னா, நம்மை வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் வாழ்ந்து காட்டுவதில்லை, எப்படி மக்கள் நடக்க வேண்டும் என்று. அவன் வழி காட்டுறதோட ஒதுங்கிடு. நீ ஒழுக்கமா இருன்னு புத்தி சொல்றான், அவன் ஒழுக்கமா இருக்கானா இருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க. இது அரசியல்வாதி கிட்ட மட்டும் இல்ல, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கிட்ட, அந்த நிர்வாகத்தினுக்கு உரியதாகிய முறைகளை வகுக்கக்கூடிய நீதிமன்றம், அந்த நீதிமன்றங்களுக்கு உண்டான சட்டங்களை உருவாக்கக்கூடிய பாராளுமன்றம், இவைகள் எல்லாம், அதன் கண் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னா வழி காட்டுகிறார்களே ஒழிய யார் ஒருவரும் வாழ்ந்து காட்டுவதில்லை. ஜுடிஷியரி சொல்றது லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு. ஜுடிஷியரியில இருக்கிற யாரேன்னு ஒருத்தர் லஞ்சம் வாங்காம இருக்கிறார்களான்னு காமிங்க. இதான் நம்ம நாட்டுல இருக்கிற சிக்கல். நிர்வாகத்துல இருக்கிறவன் நேர்மையோட இருக்கணும்னு நமக்கு புத்தி சொல்றான், ஆனா அவன் நேர்மையோட இருக்கானான்னு பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் இன் எனி ஸ்டாண்டர்ட், அவன் லோயர் லெவல் எக்ஸிக்யூட்டிவா, மிடில் லெவலா, ஹையர் லெவலா, இஸ் தேர் எனிபடி ஆர் மெயின்டைனிங் தேர் ஓன் குவாலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூஷன்? யோசிச்சு பாருங்க. ஒர்த்தம் இல்லை. இங்க இருக்கிறவெல்லாம் வழி காட்டுறதோட நின்னுக்கிறான், ஒரு பய வாழ்ந்து காட்டுறது இல்லை. சாரி, இந்த அகிரிணையில சொன்னதுனால மன்னிச்சு கொள்ளன்னு கேட்கலாம் மாட்டேன், கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம கிட்ட ஏன் இந்த வேத நூல்களை கற்க வேண்டும்னா இதுதான். என்ன அழகா சொல்றார் பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடம் செழுமையாக இருக்கும், கேடு அடையாது. ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள், அதனை பார்த்து மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவர்கள் வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் இருக்கு, அவர்கள் வாழக்கூடிய இடம் செழுமையா இருக்கு. அதன் பிறகு அங்கு கேடு இல்லை. அப்ப நமக்கெல்லாம் ஏன் நிறைய கேடுகள் வருகின்றனன்னு கேட்டா, நம்மை ஆளுபவன் எல்லாம் நமக்கு வழிகாட்டுறதோட ஒதுங்கி. யோசிச்சு பாருங்க, அன்றாடம் பார்க்கிறோம். பாராளுமன்றம்ன்றது நமக்கு உரிய சட்டத்தை நாம் எவ்வாறு நல்ல முறையில வாழ வேண்டும், எப்படி நாம் நம்முடைய நாட்டினுடைய மேன்மைக்கு நாம் உழைக்க வேண்டும், அதற்குரிய சட்டங்கள் என்ன என்பதை வகுத்து தரக்கூடிய இடம் பாராளுமன்றம். தினம் கூடுகிறது, தினம் அங்கு வாதங்களுக்கு பதிலாக ஒவ்வொருவரினுடைய பிடிவாதத்தினால சபையே நடக்காமல் ஒத்தி வைக்கப்படுகிறது. பின்னர் அன்றைய நிகழ்ச்சி முடிந்து விடுகிறது. நமக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நாம தேர்ந்தெடுத்த உறுப்பினர் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நீ போற, அங்க போய் வெற்று கூச்சல் போடுவதற்கு நீ போல என்று நம்மால சொல்ல முடிகிறது. அப்போ எது ஒழுக்கமானதுன்னு கேட்டா, நீங்கள் கற்ற அந்த வேதத்தின் அந்தம், அது தரக்கூடிய முடிவு, அது உண்மை, அதன் கண் தூய்மை, அதை பின்பற்றுதலில் நேர்மை, பிற உயிர்கள் மாட்டு காட்டும் கருணை, இந்த நான்கினை கொண்ட ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அந்த சமூகம் செழிப்பா இருக்கும். அந்த சமூகத்துல குற்றம் இருக்காது, கேடு இருக்காது, துன்பம் இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மண்ணுலகில கிடைச்சுட்டதுன்னா நாம எதுக்கு இறந்ததன் பின் சொர்க்கத்தை தேடுறோம்? புகார் நகரத்தை பத்தி வர்ணிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுவார் இளங்கோவடிகள்.
நாக நீள் நாகர் நகரோடு போகம் நீள் மண்ணும் புகார்னு. சொர்க்கலோகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதனை காட்டிலும் போகமும் சிறப்பும் மிக்கு இருக்கக்கூடிய நகர் புகார். ஆகவே தேவர்கள்லாம் இங்க வந்துருவாங்க. அதனால் அந்த அளவினுக்கு ஒரு நாடு இருக்குன்னா இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால்தான் இது போன்றதாகிய இது ஒரு பெரிய ஐடியலிசம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உட்டோப்பியன் மாதிரி ஒரு ஐவரி டவர்ல உட்கார்ந்து சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை நாம வாழ்நாள்ல பின்பற்ற ஆரம்பித்தோம்னா ஒன்றும் வேண்டாம், நம்மால் அடுத்தவனுக்கு இடையூறு ஏதும் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம்ன்ற அந்த ஒற்றை முடிவிற்கு வாருங்கள். ஒவ்வொருவரும் சமூகம் உருப்பிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய குறை என்ன தெரியுமா? பிறர் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ அவர்கள் பிரச்சனையில தலையிடுவோம். அதே நேரத்துல நம்முடைய பிரச்சனையில பிறர் தலையிடுவதை தவிர்ப்பதற்கு பாடுபடும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம கிட்ட இருக்கிற சிக்கலே அங்க. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவது உண்டு. ஒருவர் என்ன செய்தார், தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும்ன்ற எண்ணத்தினால 32 குணங்களும் நிரம்ப பெற்ற ஒரு ஆண்மகனை தேடினார். ஒருவனுக்கு 18 குணம், ஒருத்தனுக்கு 24, இப்படின்னு தான் இருந்தது. ஓராண்டு போயிட்டு கடைசியில அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள், 1-2 குறைந்தாலும் பரவாயில்லை. அப்போ ஒரு மணமகன் கிடைச்சான், அவனுக்கு 30 குணங்களும் நிரம்ப பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே இந்த மனிதருக்கு மகிழ்ச்சி, சரி 2 தானே குறைகிறது, பரவாயில்லை. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நிகழ்வு தொடங்கியது. அந்த திருமண நிகழ்வுல ஒரு சடங்கு, கையில பொறி கொடுப்பார்கள். பொரிய அந்த எரியக்கூடிய வேள்வித்தியில போடணும். இந்த பொரிய கொடுத்த உடனே என்ன பண்ணார் அந்த மணமகன், உடனே வாயில போட்டுக்கொண்டார். உடனே அதை நடத்தக்கூடிய மறையாளர் சொன்னார், ஐயோ இதை வாயில போட்டுக்க கூடாது, அக்னியில போடணும் அப்படின்னா. அவ்வளவுதானே என்று சொல்லி வாயில இருந்த பொறி அப்படியே அக்னியில தூக்கினார். இத பார்த்த பெண்ணின் தந்தைக்கு கோபம் வந்தது. என்னையா 2 குணம் தான் குறையும்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு. உடனே உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள், ஆமா இவருக்கு 2 குணம் தான் குறையும், மற்றதெல்லாம் நிறைவா இருக்கு. குறையக்கூடிய குணம் எதுன்னா, தனக்காகவும் எதுவும் தெரியாது, மற்றவர் எது எடுத்து சொன்னாலும் புரியாது. மற்றைய 30 குணங்களும் அதில் அடிபட்டு போயிடும். இன்றைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையோர் இப்படித்தான் இருக்கு. நான் வேடிக்கையாக சில அனுபவங்கள்லாம் சொல்லுவேன். தெரியாதனமா கல்லூரி ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு பெற்று இப்ப வயதும் ஆயிற்று அல்லவா, அதனால யாரேனும் நண்பர்கள் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் யாரேனும் வந்து அவர்கள் வீட்டுல பையன் பெண்ணு இருந்தாக்க என்னை பார்த்த உடனே ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுவேன். மன்னிக்கணும், அது என் வேலை இல்லை. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில ரொம்ப அழகா கடைபிடிக்கிற ஒரு நல்ல குணம் உண்டு என்னன்னாக்க, யாருக்கும் அறிவுரை சொல்ல போய் நிக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய அறிவுரை எல்லாம் போலியானது. அதுல எனக்கு தெளிவு இருக்கு. ஏனென்றால் என்னால் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள்ல எத்துணை அறிவுரைகளை நான் பின்பற்றி இருக்கிறேன் தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. என்னால் சொல்லப்படுவன எல்லாம் என்னால் பின்பற்றப்படக்கூடியனவான்னு கேட்டா இல்ல. அப்புறம் என்ன தைரியத்துல நான் அறிவுரை சொல்லுவேன்? இந்த அடிப்படை உணர்வு தான் என்னை பல இடங்கள்ல பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் யாருக்கேனும் அறிவுரை சொன்னீர்கள் என்றால் அந்த சொல்லி முடித்த கணத்திலிருந்து நீங்கள் யாருக்கு அறிவுரை சொன்னீர்களோ அவருக்கும் உங்களுக்கும் பகைமை தோன்றும்.
உங்கள் மீது வெறுப்பு தோன்றும். இதுகாரும் பொருந்தி வந்த நட்பு இல்லாமல் போகும். இதுதான் நடைமுறையில் இருக்கிற சிக்கல். அப்போ எது நமக்கு வாழ்வின் முடிந்த முடிவு, அதை நம்ம அளவிலே எவ்வாறு பின்பற்றுதல், கூடிய வரைக்கும் நம்மை சார்ந்தால் அது நாம் வாழும் சமூகத்துல யார் ஒருவருக்கும் துன்பம் தராது இருத்தல். யாரேனும் ஒரு சிலர் தங்கள் துன்பத்தை போக்குவதற்கு வாய்ப்பினை தேடி வந்தால் அதை நம்மால் இயன்றால் தருதல், பிறர் தருவதாக இருந்தால் அதை தடை செய்யாது இருத்தல். இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். என்ன பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நந்துதல் இல்லைன்னா யாரோ ஒருவன் தவறு செய்யறான், அதனால நம்ம வாழ்க்கை எப்படி கெட்டு போகும்னு நம்பாதீர்கள். அது ஒரு தொடர் வினை. ஒருவன் யாரேனும் ஒருவருக்கு தவறு செய்தால் அந்த தவறு ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு வேறு விதமாக மடைமாற்றம் செய்யப்படும். அவரிடமிருந்து பிரிதொருவருக்கு வேறு விதமாக மடைமாற்றம் செய்யப்படும். இது ஆங்கிலத்துல ஒரு கட்டுரையாளர் உண்டு. ஆங்கிலத்தோடு இலக்கியங்கள் பழகினவர்கள் அல்லது பள்ளி கல்லூரி காலங்கள்ல உரைநடையில வரும்போது படிச்சிருக்கலாம். ஜி.கே. செஸ்டர்டன் ஒரு அற்புதமான ஆங்கில எழுத்தாளர். நிறைய பல விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையோடு அங்கத துணி அளவுல சர்காஸ்டிக்கா நிறைய எழுதுவார். நல்ல பல கட்டுரை எழுதியிருக்கார். அதுல ஒரு கட்டுரை எழுதினார், ஆன் சேயிங் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை. அதாவது நீ ஒருவரிடம் சென்று ப்ளீஸ் என்று சொல்லுவதால் என்ன நன்மைகள் நடக்கும்? அந்த ப்ளீஸ் என்ற சொல்லை சொல்லாமல் ஒன்றை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அதனால் உனக்கு நடைபெறுவதற்கு உண்டான இடைஞ்சல்கள் என்ன சொல்லிட்டு அந்த கட்டுரையில முடிப்பார். 2 வார்த்தை போதும், நீங்கள் உலகத்துல எல்லோரோடும் இயல்பாக இருந்து விடலாம். ஏனென்றால் ஏதாகிலும் ஒன்றை கேட்டு பெற வேண்டும் என்றால் ப்ளீஸ் என்று தொடங்குங்கள். அது செய்யப்பட்டு விட்டது என்றால் அதனை நன்றியோடு நினைவு கூர்ந்து தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு அழகான கதை சொல்லுவார் அவர். அதாவது பல மாடி, அதாவது பல அடுக்குகள் கொண்ட ஒரு அலுவலக கட்டிடம். அதுல கீழ இருந்து மின் தூக்கி மூலமா தான் அவரவர் தளத்திற்கு போகணும். அந்த மின் தூக்கியை இயக்குவதற்கு ஒரு இயக்குனர் இருப்பார், லிப்ட் ஆபரேட்டர். அவர்கிட்ட அவர் யார் வந்தாலும் வணக்கம் சொல்லுவாங்க, இவரும் வணக்கம் சொல்லுவார். இப்படி ஒரு நாள் ஒரு 7வது 8வது தளத்துல இருக்கிற அலுவலகத்துக்கு போகக்கூடிய ஒரு அலுவலர் உள்ள நுழைந்து 8th floor அப்படின்ட்டாராம். 8வது மாடிக்கு போ, பிளீஸ்ன்ற வார்த்தையை சொல்லலை. நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், 8th floor ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலை. உன்னை இந்த அந்த மின் தூக்கியை இயக்குபவர் ப்ளீஸ் என்ற சொல்லை எதிர்பார்த்தார். அந்த பயணி சொல்லல. இது நம்ம வலிந்தா கேட்க முடியும். அதனால அந்த மின் தூக்கி மேல போன உடனே வேகமாக கதவை திறந்தாராம் அந்த இயக்குனர். அந்த பயணி வெளியே போன உடனே வேகமாக கதவை மூடினார். ஏன்னா தனக்கு உண்டான ப்ளீஸ் என்ற வார்த்தையை அவர் சொல்லாததுனால இந்த மின் தூக்கியை இயக்குபவருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாரும் ப்ளீஸ்ன்னு சொல்றான், இவர் என்ன ப்ளீஸ்ன்னு சொல்லாம என்ன ஏதோ அடிமை போல நடத்திட்டு போறாரு. இதோட நிகழ்ச்சி இதுதான். இத ரொம்ப அழகாக கற்பனை செய்தார் அவர். என்ன, இந்த வந்த பயணி அந்த 8ஆம் தளத்துல இருக்கிறவர் ஏன் ப்ளீஸ் சொல்லல? அவருக்கு விளக்கம் சொல்ல இவர் கற்பனை இல்லை. ஒரு கால் அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவர் மனைவி ஏதாவது கோவித்துக் கொண்டு இருப்பாரோ? மனைவி ஏதாவது இவரை சத்தம் போட்டிருப்பார். சரி, மனைவி ஏன் சத்தம் போட்டு இருக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. அன்றைக்கு வீட்டுக்கு வர வேண்டிய பணிப்பெண் உரிய நேரத்துல வராமல் இருக்கலாம். சரி,
இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பணிப்பெண் ஏன் வரல? அவள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவள் கணவனுக்கும் அவளுக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டு இருக்கலாம். கணவன் ஏன் அவளோடு தகராறு செய்திருக்க வேண்டும்? அவன் பணியாற்றக்கூடிய அலுவலகத்துல யாரேனும் ஒருவர் அவனிடம் முறையாக நடந்து கொள்ளாமல் இருந்ததனால அந்த அலுவலரை இவனால் எதிர்கொள்ள முடியாமல் அந்த கோபத்தை தன் மனைவியிடம் காட்ட, அந்த மனைவி தன் கணவனை எதிர்க்க முடியாமல் சோம்பி அழுது வெறுத்து காலதாமதமாக வேலைக்கு வர, வந்த அந்த பணிப்பெண்ணிடம் தன் கோபத்தை காட்டினால் எங்கு அந்த பணிப்பெண் வராமல் போய்விடுவாளோன்ற அச்சத்தினால கவலை கொண்ட அந்த வீட்டினுடைய தலைவி தன் கோபத்தை கணவன் கிட்ட காட்ட, கணவன் தன் மனைவியை கோபித்து கொண்டால் எங்கு தனக்கு அன்றாட பணியானது கெட்டுவிடுமோன்ற பயத்துல வாய் மூடி மௌனியாக வந்து தான் பயணித்த அந்த மின் தூக்கியில தன் கோபத்தை காட்டினும். எதுக்கு பிளீஸ் சொல்லணும்? இது ஒரு தொடர் நிகழ்வு. இது அன்றாட வீட்டுல எல்லாரும் பார்த்திருப்போம் சார். யாரும் இதுக்கு விதி விலக்கு இல்லை. நம்ம கோபத்தை உரிய இடத்துல காமிக்காம வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் எரிஞ்சு விழுந்திருக்கோம், எத்தனை பேர் கோபத்தை காட்டி இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த நிகழ்வை முதல்ல தவிர்ப்பதற்கு முயன்றாலேயே நந்துதல் இல்லாத குடும்பம் இருக்கும். குடும்பத்துல துன்பம் இல்லாது, குடும்பத்துல யாரும் யாரின் மீதும் கோபம் கொள்ளாது, கிரட்ஜிங் இல்லாம வாழ முடியும். செய்யறோமா? நமக்கு இதுதான் விதிக்கப்பட்டதுன்ற தெளிவு வந்துட்டதுன்னா யாரையும் எதன் காரணமாகவும் கோபிக்க வேண்டும். இதுதான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொன்னாலும் ஒருவருக்கு புத்தியில் ஏறவில்லைன்னு கவலைப்படுறது தப்பு. ஏன்னு கேட்டா அதனுடைய கொள்ளளவு 100 மில்லி லிட்டர் தான்னா அதுல நீங்க 500 மில்லி லிட்டரை ஊத்தி இது ஏன் நிறையவில்லை வழிகிறதுன்னு கேட்கக்கூடாது. அது கொள்ளும் திறன் 100 மில்லி லிட்டர் தான். நீங்க ஊத்துறது 100 மில்லி லிட்டருக்கு உள்ளானதை ஊத்தினாதான் அது ஏற்கும். அதுக்கு மேல அதிகமா ஊத்தினா அது ஏற்காது. இதேதான் அறிவுரையும். யாருக்கு எது ஏற்குமோ அதோட சொல்லிட்டு விலகிடணும். அதுக்கு மேல நான் வேடிக்கையாக சொல்றது உண்டு. என் வீட்டுல அன்றாட நடக்கும். என் மகள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான். நான் என்ன நினைப்பேன், அந்த கேள்விய முழுமையுமாக விளக்கிட்டா மீண்டும் அதுல ஐயம் வராதுன்னு அந்த கேள்விக்கு உண்டான விடைய நான் விரிவா சொல்ல ஆரம்பிப்பேன். அடுத்த வார்த்தையில என் மகள் சொல்லுவா, அப்பா, I do not want to hear any lecture from you. I need the answer. இப்போ அந்த பழக்கம் உண்டு. நான் இது எல்லாவற்றையும் விரிவா சொல்லிட்டா இனி வருங்காலத்துல அவளுக்கு ஐயம் வராதே, அதற்கு வழி கோலலாம்னு நான் சொன்னா ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் பதில். அப்ப அதுல இருந்து என்ன முடிந்தது? இவர்களுக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அத அந்த அளவுல சொல்லிட்டு நிறுத்தியும், அதற்கு மேல அவர்கள் கேள்வியை தொடர்ந்தா அடுத்த நிலைக்கு உண்டான விடையை சொல்லிட்டு நிறுத்திடணும். தொடர்ந்து அவர்கள் கேள்வி இப்படித்தான் வாழணும்னு அவர்கள் முடிவு பண்ணிட்டார்கள். ஒன்றை முழுமையுமாக தெரிந்து கொண்டு வாழணும்ன்ற வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமா அவர்கள்ட்ட சொன்ன சில ரசா என்று சொல்லக்கூடிய சுவைகள் ஒரு காலத்துல உருவாக்கப்படல, தேவை கருதி ஒரு சமூக இயக்கம் கருதி உருவாக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது, இல்ல இந்த உருவான ரசாக்கள் என்ன, அதற்கு உண்டான விளக்கம் என்ன, அதை மட்டும் சொல்லு, எனக்கு காரணம் வேணாம். பின்னாடி கட்டுரையா எழுதும் போது காரணம் தேவைப்பட்டது. இப்ப அங்கிருந்து உட்கார்ந்து தொலைபேசியில இந்த ரசா தோன்றுவதற்கு உண்டான காரணம் என்ன, இப்ப அந்த காரணத்தை மட்டும் நான் சொல்லணும், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எல்லாம் நான் சொன்னா நோ, அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம், வேணுங்கிற போது கேட்டுக்க. அப்போ இன்றைய சமூகத்துல இருக்கக்கூடிய யார் ஒருவரும் தாங்கள் எது குறித்து, அதை தான் நான் வேடிக்கையா சொல்லுவேன், people are interested in fast food. முறையா தலவாழை இலை போட்டு நீர் தெளித்து தொடச்சி ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக
பரிமாறி நீங்கள் உண்ணுவது உங்கள் சுவையறிந்து ஆர்வம் அறிந்து பரிமாறுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. அப்படி பரிமாறுதலையும் அவர்கள் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். எல்லாத்தையும் ஒன்னா ஒரு தட்டுல சின்ன 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 கிண்ணங்கள்ல வைத்து சாப்பிட்டுட்டு போ, முடிஞ்சு போச்சு. மிக வேகமான இயந்திர கதியிலான வாழ்க்கை. அப்படி இருந்தா சமூகம் நலிவு அடையும், நந்துதலை சந்திக்கும், கேட்டினை எதிர்கொள்ளும், சந்தேகமே இல்லை. ஆகவேதான் இந்த செழும் புவி நந்துதல் இல்லை, நரபதி நன்றாகும். நரபதினா நரன்னா மனிதன், பதினா அவனை ஆளுபவன் மன்னன். நரபதின்னு சொன்னா மன்னன். நன்றாகும், ஞாபகம் வச்சுக்கங்க. மக்கள்ல இருந்துதான் ஆட்சியாளன், புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நம்மிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நம்மை ஆளுகிறான். அப்ப நாம ஒழுங்காயிருந்து நம்முள் ஒழுக்கமா இருக்கிறவனை தேர்ந்தெடுத்தா நாடு ஒழுக்கமா இருக்கும். நாம் அதை செய்யறதே இல்லையே, செய்வதே இல்லை. ரொம்ப நாட்டுல வேடிக்கையா நான் சொல்லுவேன், ஒரு அரசுன்னா அது செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கு. அந்த அரசை சார்ந்த மக்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. இந்த ரெண்டு பணிகளையும் அவர்கள் தான் செய்யணும், மாறி செஞ்சிடக்கூடாது. உதாரணம் பாருங்க, நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில வாழும் மக்களுக்கு அடிப்படை உரிமையில கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, இது மூணும் யார் கொடுக்கணும்னா ஆளும் அரசு கொடுக்கணும். தெளிவு பண்ணீங்க, ஆளும் அரசு கொடுக்கணும். இன்றைக்கு கல்வி யார் கையில இருக்கு? தனியார்கள் கையில இருக்கு, அரசு கையில இல்ல. அடுத்து மருத்துவம் அரசு கையில இல்ல. மல்டி டிசிப்ளின் பாலி கிளினிக் தான் இங்க ஜாஸ்தி. பல்நோக்கு மருத்துவமனைகள் எல்லாம் தனியார் கிட்ட இருக்கு. பாதுகாப்பு, சென்ட்ரல் செக்யூரிட்டி சிஸ்டத்துல யாரு? தனியார்கள் பங்கெடுக்கிறார்கள். இப்போ அரசு எவைகளை செய்கிறதோ அவைகளுக்கு செய்ய வேண்டுமோ அதற்கு அரசு செய்யல, தனியாற்ற விட்டுட்டது. தனியார் செய்ய வேண்டியது சிலது இருக்கு, அதை அரசு எடுத்து நடத்தி கொண்டிருக்கு. உதாரணம் மதுக்கடை. கேட்டா அரசுக்கு அதுதான் மிகப்பெரிய நாடு அழிஞ்சு நாசமா போட்டோம். எனக்கு ரெவென்யூ வேணும். போன ஆண்டு 60,000 கோடி வந்தது, இந்த முறை இந்த ஆண்டு 70,000 கோடி. வேடிக்கை என்னன்னா செய்தித்தாள்ல கொடுக்கிற தீபாவளி அன்று இத்துணை 100 கோடிக்கு மது விற்கப்பட்டதுன்னு அதை நிர்வகிக்க கூடிய ஒரு IAS ஆபீசர் வெக்கமே இல்லாம பேசுறான். அது செய்தித்தாள்ல வர்றது. இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு முன்கூட்டியாக விற்ற மதுவில் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 274 கோடி ரூபாய்க்கு விற்றது. என்ன நல்லதா? எவனாவது கவலைப்பட்டான? இத நிர்வகிக்க கூடிய ஒரு IAS ஆபீசர் பேப்பர்ல பெருமையா சொல்லிக்கிறார். அதாவது இந்த ஒரு நாள்ல நாங்க இத்தனை ரூபாய்க்கு வித்து இத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கோம், வரும் ஆண்டு இதை விட அதிகமாக விற்பதற்கு முனைப்பு காட்டுவோம், இன்னும் பல குடும்பத்தை கெடுக்க போறோம். இங்கு தனி மனிதனிலிருந்து அரசு தொடங்கணும். ஆனால் இங்கு அரசிலிருந்து தனி மனிதன் சீரழிக்கப்படுது. யாரும் யோசிக்கிறதே இல்லை. நம்ம என்ன திருமந்திரத்தை வெறும் அப்படியே ஆத்ம ஞானத்துக்கு உண்டான நூல்னு நினைக்கிறோம். இல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு உரிய நூல். அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை, ஓரங்கட்டி வச்சுட்டோம். திருமந்திரம் ஐயோ அது கடவுளை பத்தி சொல்லக்கூடிய நூல், புலனடக்கத்தை பற்றி, மெய் உணர்வை பற்றி இல்ல, அன்றாட வாழ்க்கை.
திருக்குறளும் திருமந்திரமும் மட்டுமே இன்றைக்கு சட்டமாக சொல்லப்பட்டதுன்னா இந்த சமூகம் என்றோ உருப்பட்டிருக்கும். இவைகளை எல்லாம் அழகா மேடை பேச்சுக்கு ஜோடனையாக பேசுவதற்கு கையாளுகிறார்களே ஒழிய யார் ஒருவரும் இதன் கண் உண்டான பொருளை புரிந்து கொள்ளல, அதன் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதை பிறர் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுல இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கவலையும் இல்லை. அதனாலதான் நரபதி நன்றாகும். அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே, காலையிலும் மாலையிலும் எல்லோராலும் வேள்விகள் வளர்க்கப்படும். மன நிறைவும் அமைதியும் மகிழ்வும் இருந்தால்தான் வேள்விகள் நடத்த முடியும். இறைவனுக்கு எங்க வழிபாடு நடக்கும், எந்த சமூகம் நிறைவாய் இருக்கிறதோ அங்க நடக்கும். வள்ளுவர் எழுதுறார், நாட்டுல வறுமை இருந்து வளம் குன்றி போனால் இறைவனுக்கு வழிபாடு நடக்காதுன்னு. சிறப்பொடு பூஷனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு, நடக்காது. அது மட்டும் இல்ல, தானம் தவம் இரண்டும் தங்காது வியன் உலகம். வானம் வழங்காது என, வளம் இல்லைன்னா தானம் கிடையாது, தவம் கிடையாது, ஆகுதி கிடையாது, வேள்வி கிடையாது, விழுமியங்கள் கிடையாது, எல்லாம் கட்டு. ஆகவே தனி மனிதன் எந்த அளவினுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறானோ அதுதான் அந்த சமூகத்தின் ஒழுக்கம். வீடு திருந்தினால் நாடு தானாக திருந்தும். இங்கு வீட்டை திருத்துவதற்கு யார் ஒருவரும் முன்வருவது இல்லை. அப்போ இந்த வீட்டில் வளரக்கூடிய நாற்றங்கால்ல வளரக்கூடிய பயிர் நல்லதாக செழித்து வளர்ந்தால்தான் அதை வேற்று நிலத்துல நெடும்போது நல்ல விதமான பலனை கொடுக்கும். நாற்றங்காலே கெட்டு போயிருந்தா அங்கு விளையக்கூடிய நாற்றுகள் நல்ல பலனையா கொடுத்துரும். நாற்றங்கால்கள் என்பன வீடு, வயல்கள் என்பன நாடு. நாற்றங்கால்ல உருவாகக்கூடிய நாற்றுகள் சீட்லிங்ஸ் ஒழுங்கா இருக்கணும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படம், அதுல ஒரு கடைசி காட்சி, அதாவது நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய ஒருவன் அவனை ஒரு காவல்துறை போய் பிடித்து கொண்டு வரும். பிடித்து கொண்டு அவனை பொது இடத்துல பிடித்து அழைத்து கொண்டு வரும்போது அந்த குற்றவாளியினுடைய தகப்பனர் அந்த குற்றவாளி ஆகிய தன் மகனை சுட்டு கொன்னுடுவார். எல்லாரும் ஆச்சரியப்படுவார். ரொம்ப தெளிவா சொல்லுவார், நாட்டுக்கு உகந்த மகனை நான் தரல, அந்த கடமையிலிருந்து நான் தவறி இருக்கிறேன், அதற்கு உண்டான தண்டனை நான் தான் கொடுக்கணும். ஆகவே நான் அவனை கொன்றேன்னு எனக்கு இதுல எல்லாம் வருத்தம் இல்லைன்னு. இதே கருத்தை பின்னாடி மொழின்ற ஒரு திரைப்படத்துல மற்றொரு கதாபாத்திரம், மொழி இல்ல அபியும் நானும், அந்த படத்துல சொல்லக்கூடிய இடமா வரும். ஒரு குறிப்பிட்ட பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவரை சுட்டி சொல்லுவார். அவர் யார் தெரியுமா? தன்னுடைய மகன் நாட்டினுக்கு எதிரான பிற நாட்டோடு சேர்ந்து சதி பண்ணியதை தெரிந்ததன் பின் தன் மகனை தானே அவர் சுட்டு கொன்றார். அதற்காக அவர் வருந்தல, அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு சிறைக்கு போனார். அப்போ எந்த ஒரு சமூகமும் அந்த சமூகத்தை சார்ந்த வீடுகள், அந்த வீடுகளில் வாழக்கூடிய மனிதர்கள், இவர்கள் திருந்தினாலன்றி நாடு திருந்தாது. இல்ல மாற்று சிந்தனைக்கெல்லாம் இடம் இல்லை சார், இதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இடர்பாடுகள் தான் மிகுதி. அதனாலதான் இந்த பாட்டுல ரொம்ப தெளிவாக அதை பேசினார். அத்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தணர் சேரும் செழும் புவி நந்துதல் இல்லை, நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும்
ஆகுதி பண்ணுமே அந்தியிலும் சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மறையக்கூடிய காலத்திலும் தோன்றும் காலத்திலும் உரிய வேள்விகள் முறையாக செய்யப்படும். வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோ நாதாந்த போதம் நணுகிய பெற்கது போதாந்தமாம் பரன்பார் புக புக்கதால் நாதாந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே. முடிவுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இரண்டாவது விளக்கம் எப்படி? வேதாந்த ஞானம் வேதங்களினுடைய முடிவு, அந்த முடிவு தரக்கூடிய மேலான அறிவு ஞானம் விளங்க, அதனை நன்கு உணர்ந்தவர்கள், விதியிலோர் அது என்ன சொல்லுகிறது என்பதை முற்றிலுமாக உணர்ந்து கொள்ளுதற்கு வழி இல்லாதவர்கள். தெரியல, வேதாந்தத்தை என்னால படிக்க முடியல, வேதாந்தத்தை என்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியல, தெரிந்தால்தானே அதை பின்பற்றுதல், எனக்கு தெரியல, எனக்கு விதி இல்லை, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை, நான் என்ன செய்வது? எனக்கு கற்ற அறிவே கிடையாது, படிப்பறிவு இல்லை, நான் எப்படி வேதாந்த முடிவை தெரிந்து கொள்ளுது? ஒரு நல்ல கேள்வி இல்லையா? சரி, படித்தவர்களுக்கு வேதம் தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தி தெரியும், அதை பின்பற்ற வேண்டும் என்ற வழிமுறை தெரியும், அதுதான் முழுமையானதுன்ற உண்மை புரியும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விதி இல்லாமல் நான் இருக்கிறேன்னு இதனை புரிந்து கொள்ளுதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நான் என்ன செய்வது? நீங்க ஏதாகிலும் சமூகத்துல ஒரு ரெமிடி கொடுக்கணும். திருமந்திரமே பின்னாடி சொல்லும். கருணைன்னா என்னன்னு கேட்பார். கருணையோடு இரு, பிற உயிர்கள் மாட்டு கருணை காட்டு. சரி, ஒரு கேள்வி வந்துடும், கருணைன்னா என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், பிற மதத்தை சார்ந்தவர். தினம் அவரை சந்திப்போம், நிறைய விவாதம் நடக்கும். ஒரு முறை அவர் சொன்னார் வேடிக்கையாக, எங்கள் மதத்துல பாவ மன்னிப்பு உண்டு, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொன்னார். எங்கள் பாவங்களை எல்லாம் எங்கள் மதத்தை போதித்தவராகிய அவரினுடைய குருதியால் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டு விட்டது, ஆகவே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. கூட இருந்த மற்ற நண்பர்கள் கேட்டார்கள், அப்ப இப்ப நீங்க பாவங்கள் செய்கிறீர்கள், அதெல்லாம் கூட மன்னிக்கப்பட்டு விடும், ஆனால் எங்களுக்கு அந்த உணர்ச்சி எல்லாம் கிடையாது. எல்லாம் இது எப்படி நடக்கும்ல அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கூட வந்த நண்பர்கள், எப்படி ஏற்கனவே இதுகாரும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதலை புரிந்து கொள்ள முடிகிறது, இனி வருங்காலத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இது முறையற்றதாக இருக்கிறது. இல்ல எங்கள் நூலில் இப்படித்தான். அவர் விவாதம். நான் இறுதியில ரொம்ப அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து, நீங்க என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்கன்னு, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாற்றம் என்ன கேளுங்க, பாவம் என்றால் என்ன? அவற்றை கேட்ட ஒரே கேள்வி அது. கேட்டு 12 ஆண்டுகள் ஆயிற்று, தினமும் அவரை சந்திக்கிற, இன்னி வரைக்கும் அவர் விளக்கம் கொடுக்கல. கேட்டேன், அவருக்கு தெரிந்த ரொம்ப இயல்பான மொழி ஆங்கிலம் கேட்டேன், டிஃபைன் வாட் இஸ் சின். என்ன சிக்கல் என்றால், எல்லா மதங்களும் கவனியுங்க, அது தோன்றிய காலம் தொட்டு அந்த சமூகங்களில் அவர்களால் தவறு என்று கருதப்பட்டவைகளை பாவங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான். ஆனால் அவைகள் எல்லாம் முடிந்த முடிவான இல்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட பாவம் மற்றொரு காலத்தில் பாவம் இல்லை என்று மறுக்கப்பட்டு இருக்கிறது.
அதனாலதான் நம்முடைய வேதாந்தங்கள் ஆகட்டும், பின்னர் தோன்றின சித்தாந்தங்கள் ஆகட்டும், பாவத்துக்கு விளக்கமே கொடுக்கல. பாவம்ன்றத பேசவே இல்லை. மாறாக நீ கருணையோடு இரு. கருணைன்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறது. நீ பொறுமையோடு இரு. பொறுமைனா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறது. சகிப்புத்தன்மையோடு இரு. சகிப்புத்தன்மைனா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறது. இவைகளெல்லாம் இழந்தால் பாவம் வரும். பாவம்ன்றதுக்கு டெஃபனேஷனே கொடுக்கல நம்ம. வாட் இஸ் சின் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதை சிந்திக்காமல் அதை நாம் பெறாமல் இருப்பதற்குண்டான நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்கும். இப்போ சில நேரங்கள்ல நல்லதை சொல்லி கொடுக்கின்ற பொழுதே சிக்கல்ல மாட்டிக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த விவாதம் என் மகளுக்கும் அவள் மகளுக்கும் நடந்த விவாதம். என் மகள் தொலைபேசியில சொல்லி நான் என்னதான் செய்வதுன்னு என்கிட்ட புலம்பின. அதாவது அந்த சோப்பு தண்ணியை வச்சு பபிள் விடுவோம் இல்லையா, அது வைத்திருந்த பாத்திரம் சிந்தினதனால என் பேத்தி என்ன பண்ணிருக்கா, கையில தொடச்சிருக்கா. கையால அதை எடுத்திருக்கா. எடுத்து அந்த சோப் கைய அருகில் இருந்த சுவர்ல ஊனிருக்கா. இதை பார்த்து கொண்டிருந்த என் மகள் கேட்டிருக்கா, சோப்பு கையோட சுவத்துல கை வச்சு அழுக்கு பண்ணாதே. ஏன் பண்ணேன்? என் பேத்தியோட பதில் என்ன தெரியுமா? சோப்பு அழுக்க போக்கத்தானே செய்யும், சோப்பை செவுத்துல வச்சா எப்படி அழுக்காகும்னு கேட்டிருக்க. உடனே என்னுடைய மாப்பிள்ளை அடுத்த கேள்வி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு அவர் போயிட்டார். அப்போ நாம உரிய முறையானவற்றை சொல்லி கொடுக்கின்ற பொழுதே அதுல விடுபட்டு போன சில செய்திகள் இருக்குன்னு மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் நம்ம அறிவிக்க எட்டுகிறது. சோப்பு சுத்தம் பண்றதுக்கு தானே போட்டு குளிக்கிறோம். துணியில போடுறது துணியை வெளுக்கிறதுக்கு தானே. அந்த சோப்பு தண்ணிய செவுத்துல வச்சா எப்படி அது அழுக்காகும்? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்போ நம்மால் சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட அதன் கண் இருக்கக்கூடிய குறைபாடுகளோடு அதனை சொல்லுவதினால் அந்த குறைபாடுகள் உணர்ந்தவர்கள் அதை நம்மை எதிர்க்கக்கூடிய அளவில் கையாளுகிறார். அப்போ வேதம் போன்றிருக்கக்கூடிய ஞானத்தினுக்கு உரிய நூல்களை கற்பதற்கு மூல கற்றவர்கள் முறையாக கற்று சொல்லுகிறார்களா தெரியாது. நாம கற்கணும்ன்ற விதி இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். விதின்றதுக்கு இங்க நேரடியான பொருள் போயிட்டு டெஸ்டினி அப்படி இல்லை. நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம வகுப்புலயே இருக்கோம், எல்லாரும் தாய்மொழி, ஒரு சிலர் தாய்மொழி தமிழ் இல்லாமல் இருக்கலாம். ஆனா தமிழகத்துல பல காலம் இருந்தனால தமிழ் படிக்க நன்றாகவே எழுத படிக்கலாம் தெரிந்தவர்கள். அப்போ இந்த இலக்கியங்களையோ அது திருக்குறள் போன்ற அறநூல்களையோ நாம ஏன் இது நாள் வரைக்கும் படிக்காம இருந்தோம்? வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு பேரு விதி. நமக்கு ஒட்டு மொத்தமா அது நிராகரிக்கப்படும். நமக்கு அதை படிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு, படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். விதி என்பது முடிந்த முடிவு இல்லை. அதுகாரும் அதனை மேற்கொள்ளுவதற்கு உண்டான வழிமுறை தெரியாதத விதின்னு சொல்றோம். அதற்குண்டான வழிமுறை தெரிஞ்சதுன்னா வழின்னு சொல்லிடுறோம். இதன் வழி போனால் இது தெரிந்து விடும். வழி தெரியாத வரைக்கும் அதுக்கு பேரு விதி, அவ்வளவுதான். அதனால விதியிலார் என்ன செய்யணுமா? நாதாந்த போதம் நணுகிய பேர்க்கு நாத முடிவான தத்துவங்களின் ஞானத்தை பெற்றவர்க்கே. நாத வடிவமாக ஓசை வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன், அவனால் சொல்லப்பட்ட மெய்ஞானம், அந்த மெய்ஞானத்தை நணுகிய பேருக்கு அறிந்தவர்களுக்கு மட்டுமே போதாந்தமாம். அதனாலதான் அந்த ஞானத்தை உணரும் விதி இல்லாதவர்கள்
பிரகிருதி காரும் உள்ள தத்துவங்களை உணர்வாருக்கு மேற்கூறிய இறைவனை அடையக்கூடிய பரமுத்தியாதல். அப்போ என்ன சொல்ல, இந்த வேதாந்தங்களை உன்னால கற்க முடியல, அதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நாதாந்தமாக இருக்கக்கூடிய இறைவனை நணுகினால் போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ வேதம் கற்க வேண்டாம், உபநிஷதம் கற்க வேண்டாம், வியாக்கியானம் தெரிந்திருக்க வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கற்பதற்கு வாய்ப்பு இல்லை. இறைவன் ஒருவன் உண்டு, அவன் இவைகளை எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறான், இவைகளை எல்லாம் தள்ள சொல்லி இருக்கிறான், அதை மட்டும் பின்பற்றினான். அவனால் போதிக்கப்பட்டது என்று பிறரால் சொல்லப்படுவதை கேட்டு அதை மட்டும் பின்பற்றினான். ஏன் சொல்றேன்னா, பின்னாடி கருணைன்றதுக்கு என்னையா விளக்கம்னு திருமூலத்தை கேட்டா தெளிவா விளக்கம் சொல்ற. உன்னால முடிஞ்சா ஒரு கைப்பிடி சோறு அடுத்தவனுக்கு கொடு, கருணை. அடுத்த கேள்வி கேட்கலாம், அவரே இப்ப கேட்கிற சோறு இல்லையா, கவலைப்படாத, ஒரு கைப்பிடி புல்ல எடுத்து ஏதாவது ஒரு விலங்குக்கு கொடு, தினம் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ விலங்கு இல்லைங்க, அதுவும் வாய்ப்பு இல்லைங்க. சரி, உன்னை நாடி அவனாவது பேச வரான்ல, அவன்கிட்ட இனிமையா பேச, போதும், வேற ஒண்ணு வேண்டாம். இதுக்கு பேரு கருணை. இதை விட அழகா விளக்கம் தர முடியாது கருணைக்கு. ஒன்று, உன்னை சார்ந்த சக மனிதனினுடைய பசிய போக்கு, அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்ககிட்ட இல்லையா, வசதி இல்லையா, தானா விளைஞ்சிருக்கிற புல்ல கொஞ்சம் கைப்பிடி புடிங்கிட்டு வந்து உன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ கொடு, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா கவலைப்படாத. உன்னுடைய தேவையை தெரிஞ்சு உங்ககிட்ட யாரேனும் ஏதாவது பேச வந்தான்னா அவன் கிட்ட அமைதியா நிதானமா பேசு, எரிஞ்சு விழாது. என்னாச்சு, இதுக்கு ஒரு மேற்கோள் சொல்லணும். நான் இந்த சென்னை நகருக்கு வந்து கல்லூரியில பணியாற்ற தொடங்கிய பொழுது, அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகாத காலகட்டம். என் தந்தையார் வந்து எண்ணூர்ல பொறியாளரா இருந்தார், ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைமை பொறியாளராக அங்க இருந்தார். அப்ப என்னுடைய கல்லூரிக்கு நான் எண்ணூரிலிருந்து கிளம்பி இந்த பீச் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து மின்தொடர் வண்டியை பிடிச்சி என் கல்லூரிக்கு போறது வழக்கம். திரும்பி வரும்போது எங்களுக்கு வந்து எங்கள் நாங்க குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு ராமகிருஷ்ணா நகர்னு பேரு. அங்கு செல்லக்கூடிய பேருந்து 2 தான். ஒன்று 56H ஒண்ணு போகும், மற்றொன்று 56J என்று ஐஸ் ஹவுஸ்ல இருந்து போகும், மற்றொன்று அந்த நகரை தாண்டி வேறு பாதையில வட சென்னை வழியா வரக்கூடிய ஒரு பேருந்து 56C. அப்ப என்ன ஆகும், ஒரு 56H காலியா இருக்குன்னா ஒரு வண்டி முழுக்க இருந்தா அடுத்த வண்டியில ஏறி உட்காந்துரும், எப்ப வேணாலும் எடுக்க, நமக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சாச்சு. அப்ப அனுதினமும் அலுவலக நிமித்தமாக நகரத்துக்கு வந்துட்டு போறவங்க, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த பேருந்துல வருவாங்க, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பேசி பழகி இருப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அலுவலக பெண்மணி மின்சாரத்துறையில பணியாற்றி கொண்டிருந்தோம். அவங்க 2 பேரும் பஸ்ல ஏறி உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ ஒருவர் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விளக்கம் கேட்டார், எங்கேயோ போகணும்னு. நான் இந்த இடத்துக்கு இப்படி போங்க அப்படின்னு சொன்னேன். போனீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும், அங்க நீங்க கேட்ட இடம் அதுவாகத்தான் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். நான் சொன்ன விளக்கம் அவருக்கு புரியல போல இருக்கு. 2 அடி எடுத்து வைத்தவர் திரும்பி என்கிட்ட வந்தார். வந்து, நீங்க சொன்னது விளங்கலைங்க, கொஞ்சம் நான் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுல சொல்லுங்க. திருப்பி நிதானமா சொன்ன. புரிந்தது போல அவர் கிளம்பினார். ஒரு 10 அடி நடந்தா திருப்பி அவருக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துட்டது போல. அந்த இடத்திற்கே புதியவர். உடனே திருப்பி கேட்டார். எனக்கு கோபம் வந்து விட்டது. ஐயா, 3 முறையாக நான் சொல்லுகிறேன்,
இன்னமும் புரியலன்னா நான் என்ன பண்ணுவது? அதற்காக நான் இறங்கி உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டா வர முடியும் அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்திக்க பேசினேன். என்னோடு சக பயணியாக வந்த மின்துறையில பணியாற்றக்கூடிய அந்த பெண்மணி, பேர் கூட எனக்கு தெரியும், சித்ரான்னு பேரு, அவர்கள் உடனே திரும்பி சொன்னார்கள், சார், பொது வேலைக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு விட்டோம்னா கோபப்படக்கூடாது. நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம்? உங்களுக்கு அவருக்கு உதவ வேண்டாம்னு ஒரு கொள்கை வந்துட்டதுன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா வேற ஒரு நபரை போய் அவர் பார்த்திருப்பார். அங்க என்ன நடக்கிறது நமக்கு பொருட்படுத்த நமக்கு தெரியாது, அதோட அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நீங்கள் விளக்கம் சொன்னீர்கள், அவரால அந்த விளக்கத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியல. அவர் சரிவர புரிந்து கொள்ளக்கூடிய அளவினுக்கு கேள்விகள் கேட்கிறார். அதற்கு நீங்க உரிய விடையை கொடுத்து புரிய வைக்கணும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, சார், நீங்க ஒரு கல்லூரியில ஆசிரியர் சார்னாங்க. என் வாழ்நாளிலேயே இதனை போன்றதொரு மிக பலமான அடி எனக்கு விழுந்தது கிடையாது. அன்று நான் என்னை திருத்திக் கொண்டேன். யாரேனும் ஏதாயினும் கேட்டால் இயன்றால் சொல்லி அந்த இடத்திற்கோ அதற்கு உரிய தன்மையையோ கொண்டு போய் சேர்த்துடுறோம். இல்லையா, ஐயா, நான் இந்த இடத்திற்கு புதியவன், தெரியாது. இதுக்கு பேரு போதாந்தம்னு. அடுத்தவன் அறிவை நமக்கு போதிக்கிறான், அதை கொண்டு நாம நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். நாம கற்று உணர்வதுன்றது எல்லா விஷயத்திலையும் முடியாது. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஆயுசு பத்தாது. நமக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கோசரம் மருத்துவ நூலை படிச்சு நமக்கு என்ன நோய் வந்தது, அதற்குண்டான மாற்று மருந்து என்னன்னு அதுக்கப்புறமா போய் வாங்குறோம் இல்லையே. நமக்கு நோய் வந்தது, மருத்துவம் படிச்ச ஒருவனை போய் பார்க்கிறோம். இல்ல எல்லாம் நானாதான் தெரிஞ்சுக்கணும்னு முடியாது. வேதாந்தம் என்பது விழுமியத்தை நீ தோய்ந்து படிப்பது. போதாந்தம் என்பது மற்றவன் கற்றதை உனக்கு எடுத்து சொல்லி அதை நீ பின்பற்றுவது. வேதாந்தம் கற்பதற்கு வாய்ப்பு இல்லையா, விதி இல்லையா, போதாந்தமாய் சொன்னதை கேட்டு நட போதும். ஆகவே போதாந்தமாம் பரன் பார்ப்புக, இந்த போதாந்தத்தின் மூலமாக பரனாகிய மேலான அந்த இறைவனது சந்நிதிக்கு போதும். புக்கதால் அப்படி போனாக்க நாதாந்தம் முத்தியும் சித்தியும் நன்னுமே. நீ வேதாந்தத்துல எது தெரிஞ்சுக்கலையோ அது அந்த இறைவன் திருவடி பேரு உனக்கு கொடுத்துரும். நாதாந்தம் கிடைச்சிரும், சித்தியும் கிடைச்சிரும். நீ அந்த வேதத்தின் சொன்ன முடிந்த முடிவையும் நீயாக உணர்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிரும். வேதம் படிக்கலையேன்னு கவலைப்படாத. வள்ளுவர் சொன்னார், கற்றல் நன்றுதான், முடியலையா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. போதுமே, எல்லாத்தையும் நாம துறை போக கற்க முடியாது, வாய்ப்பில்லை. ஆகவே மற்றவர்கள் கற்ற அந்த போதாந்தத்தை, போதிக்கப்பட்ட அந்த முடிவை நாம் ஏற்று பின்பற்றினால் நமக்கு நாதாந்தமும் கிடைக்கும், சித்தியும் நாம் பெறுவோம். ஆகவே பரன் என்பது அவ்வளவு இன்றியமையாதது. அடுத்த வகுப்புல தொடருவோம். நன்றி.